அக்செப்டன்ஸ் இருக்கா ஒரு அரசுகிட்ட? ஒரு தவறு நடக்குது, காவல்துறை இந்த தவறை செய்யறாங்கன்னா அதற்கு உடனடியாக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை அரசுகிட்ட இருக்காங்கிறதா முதல் கேள்வி. எஸ், பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அஃப்கோர்ஸ் முதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறையுடைய இந்த ப்ரூட்டல் அட்ராசிட்டி, அது டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அதை தாண்டி நண்பர் மணி சொன்னது போல, காவல்துறை அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, நான் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இனிமேல் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், அல்லது இழப்பீடு கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம், அதெல்லாம் ஒரு உயிரை திருப்பி கொண்டு வராது. அது 100 விழுக்காடு அந்த வார்த்தையில் நான் உடன்படுறேன். 2-3 விடயங்களாக நம்ம இதை பிரித்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ். கவர்மெண்ட் வரும் போகும். நேற்று எடப்பாடி, இன்னைக்கு ஸ்டாலின், அது வேற. ஆனால் காவல்துறையில் இது தொடருதான்னா நண்பர் மணி சொன்ன மாதிரி எஸ், இது தொடருது. அப்போ போலீஸ் ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம்? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வருமுன் காப்பதற்கான தீர்வு. இது போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறையில் பணியாளர்கள் பற்றாக்குறை, அவர்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இது யார் ஆட்சியில் இருந்தாலும் சேர்த்து சொல்கிறேன், இதெல்லாம் பேச வேண்டிய தருணம். அட்லீஸ்ட் இந்த ஆட்சியாவது அதை பேசி அதை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒன்று. 2வது, குற்றம் நடந்த பிறகு எடுக்கப்படும் நடவடிக்கைகள். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கு விமர்சனத்திற்கு கடுமையாக உள்ளாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்பது குற்றம் மட்டுமே காரணம் அல்ல, குற்றத்தை நியாயப்படுத்துவதற்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முயற்சி செய்தார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. காரணம், அன்னைக்கு கொரோனா காலகட்டம், அவர்கள் மூச்சு திணறலால் இறந்தார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதை சொன்னதோடு இல்லாமல் நீதிமன்றம் சுமோட்டோவாக அந்த வழக்கு எடுக்கிற வரைக்கும் ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மாண்பமை பாரதிதாசன் அவர்கள் அதை விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தால் பணிக்கப்பட்டு அவர் விசாரிக்க செல்கின்ற பொழுது அங்கிருந்த காவலர்கள் அவரையே மிரட்டும் விதமாக பேசினார்கள். அது அவருடைய ரிப்போர்ட். அவர் பேரோட குறிப்பிட்டார், காவலர் பேரோட குறிப்பிட்டு, என் முதுகுக்கு பின்னாடி உன்னால் என்ன முடியுமோ கிழிக்க முடியுமோ கிழிச்சக்கடா, உன்னால் ஒன்றும் கிழிக்க முடியாதுடா என்று ஒருமையில் திட்டினார்கள்லாம் அவர் எழுதார். சிசிடிவி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் எழுதுறாரு. ஸோ இவ்வளவு நடந்த பிறகு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு அதை எவ்வாறு கையாண்டது என்றதிலிருந்து ஒரு விமர்சனம் எழுந்துச்சு. அகைன் நான் சொல்றேன், ஒரு தவறுக்கு இன்னொரு தவறை ஒப்பிட்டு நியாயப்படுத்துவதில் என்னுடைய நோக்கம். பட் விமர்சனத்திற்கான காரணங்கள் இங்க கூடுதலான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமா என்றால் நிஜமா அது எடுக்கணும். அதுல என்ன நடவடிக்கை எல்லாம் இவங்க பரிந்துரைக்கிறாங்களோ அதுல எல்லாம் எனக்கும் மாற்றுக்கிறது. அடிப்படையில் என்னன்னா செந்தில், சாத்தான்குளம் சம்பவம் ஒரு காவல் நிலையத்தில் நடந்த கொடுமையின் உச்சகட்டமாக இந்த மரணம் நிகழுது. நீங்க திருபுவனம் சம்பவம் சிஸ்டத்துக்குள்ளேயே வரல. இல்ல, அதுல 2 சிஎஸ்ஆரே போடல அப்படின்னு நண்பர் சொன்னாரு. அதுல மட்டும் நான் மாறுபடுறேன். சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க, நான் சிஎஸ்ஆர் நம்பரோட சொல்றேன். சிஎஸ்ஆர் நம்பர் 832/2025. ரைட், ஓகே. இறந்ததுக்கு 27/6/2025 2:30 இதை போட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இது சிஎஸ்ஆர் நம்பரு. அப்புறம் நீங்க வழக்கு எந்த பிரிவின் கீழ் பதிவு பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. வழக்கு பொதுவாக கஸ்டோடியல் டெத்து என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதா, அதன் கீழே வழக்கையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு அது பிஎன்எஸ் சட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் கீழே வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் சஸ்பீசியஸ் டெத் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எக்ஸாக்டாக கூட உங்களுக்கு 196(2A). ஸோ இதுதான் பிஎன்எஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி கூடுதல் பிரிவுகள் போடப்பட வேண்டும் என்றால் என்னை விட முன்னாள் எஸ்பி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி சார், அவர் தான் அதை இந்த பிரிவை தாண்டி இன்னும் சில பிரிவுகள் ஆட் பண்ணுமாங்கிறத அவர் சொன்னார்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று. ஸோ சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன ஒரு கருத்து உண்மை, மணி சொன்ன ஒரு கருத்து உண்மை. காவல் நிலையத்திற்குள் இல்லாமல் அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, கடத்தப்பட்ட மாதிரி தான். அது சரியான மடப்புறம் விளக்குன்னு ஒரு மாணவர் விடுதி பின்பாக விசாரிச்சிருக்கேன். எஸ், நான் திருப்பி அதான் சொல்றேன். இது ப்ரூட்டல் மர்டர் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ப்ரூட்டல் மர்டரை கண்டிக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த கண்டனத்திற்குள் ஃபேக்கா சில நியூஸை ஆட் பண்ணி அரசுக்கு எதிராக கொண்டு போனீங்கன்னா அது இறந்தவருக்கும் செய்யற துரோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு ஃபேக் கார்டு வைரல் ஆச்சு. முதலமைச்சர் இவங்க மூச்சடைச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கார்டை வைரல் பண்றாங்க. அப்போ நோக்கம் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கேட்பதா அல்லது ஆட்சியின் மீது அவதூறை இறைப்பதா அப்படிங்கிறது. அப்போ இதை நம்பி கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தரே பேசுறாரு, முதலமைச்சர் இப்படி சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டோங்கிற அளவுக்கு இது போகுது. மறுப்பு தெரிவிச்சிட்டார். அஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபேக் நியூஸ் இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி மயமான தருணத்துல வரக்கூடிய ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கோபம் வரும். பாருங்க, என்னங்க முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு நமக்கே கோவம் வரும். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் இதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இன்னொன்று,
4 ஆண்டுகளில் 25 காவல்துறை மரணங்கள் அப்படிங்கிறது காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நான் அதை முற்றிலுமா மறுக்கிறதா ஏத்துக்கிறதாங்கிறதுக்குள்ள வரேன். பட் என்ன டேட்டாவின் அடிப்படையில் அதை எதிர்க்கட்சிகள் சொன்னாங்கன்னு தெரியல. நான் வந்து என்சிஆர்பியுடைய டேட்டா, நாடாளுமன்றத்தில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கஸ்டோடியல் டெத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்புறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட டேட்டால இருந்து தமிழ்நாட்டில் நான் அகைன் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல, நான் ஒரு விஷயத்தை அணுகின்ற பொழுது மிக சரியாகவே அணுகி கண்டிப்போங்கிறதுக்காக சொல்கிறேன். 2018-19 11 கஸ்டோடியல் டெத், 19-20 12, 20-21 2, 21-22 4, 22-23 7 இது வரைக்கும் உண்டான ரிப்போர்ட் தான் என்சிஆர்பியில் இருக்குது. நீங்கள் வந்து கடந்த அஇஅதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் 88 கஸ்டோடியல் டெத்தும் இப்போ வந்து 11 கஸ்டோடியல் டெத்தும் நமக்கு வந்து ரெக்கார்டிக்கலாக வந்து கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள். ஸோ இப்போ இந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை தவிர்ப்பது எப்படிங்கிறத பிரித்து ஒரு வாதம், குற்றம் நடந்த பிறகு அந்த அரசு அதை எவ்வாறு கையாளுகிறது அப்படிங்கிறது இன்னொரு வாதம். நம்ம வெறும் சஸ்பென்ஷனோட நிறுத்திக்கிட்டாங்கல்ல இந்த 6 காவலர்கள். இல்ல நீங்க அதான் நான் ஐயா நேரத்தில் அவர் சொல்லிட்டோம், சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொலை வழக்கு பதிவு பண்ணணும். எஸ், அத நானும் வலியுறுத்துறேன். இந்த பிரிவுகள் இப்ப நான் சொன்ன பிரிவுகள் இல்லாமல், ஐயா இது கொலை வழக்குல வருமா? இப்ப நான் சொன்ன பிரிவுகள் எதுல வருதியா? இப்போ சஸ்பிஷியஸ் டெத் போட்டுருக்காங்க. ஆஃப்டர் தி போஸ்ட்மார்டம் கன்க்ளூஷன் வந்து மர்டர் கேஸா வரலாம். இப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நமக்கு இன்னும் வரல, ரைட்? அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு அது கொலை வழக்காக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்போ போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் வரல. ஸோ சஸ்பிஷியஸ் டெத், சந்தேகத்திற்கிடமான முறையில் மரணம்னு போட்டிருக்காங்க. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தன்னுடைய விசாரணையை உடனடியாக தொடங்கி இருக்கிறார். எந்த இடத்திலும் இந்த நிமிடம் வரை விருப்பின்றி நான் சொல்றேன், இந்த காவலர்களை பாதுகாப்பதற்கோ அல்லது இதை ஆதரிப்பதற்கோ அரசு அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எதுவும் அரசு தரப்பிலிருந்து வரல. வந்திருந்தால் நானும் அதை சேர்ந்து வீரியமாக கண்டிக்க. ரெண்டு விஷயம் தான். அவர் வந்து இறந்து போயிட்டார்னு தெரிஞ்சு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கே 4 மணி நேரம் ஆயிருக்கு. எந்த வாகனத்தில் அவரை அழைச்சிட்டு போனாங்கங்கிற பதிவு இல்லை. அப்புறம் விசாரிப்பதற்காக வந்த நீதிபதியோட வரக்கூடிய 5 நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கமாக வருவாங்க, அவங்க வரல. ஒரே நாளில் அவங்க அனைவருமே விடுமுறை எடுத்தார்களாங்கிற கேள்வி வருது. இது மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அனைத்துமே இந்த ஆதாரம், ஏன்னா 18 இடங்கள்ல உடல்ல காயம் இருக்குன்னு முதற்கட்டமா தகவல்லாம் வெளியே வந்திருக்காதுன்னு உறுதிப்படுத்தப்படல. அப்ப இந்த ஆதாரங்களை வந்து நீர்த்து போக செய்வதற்கான முயற்சிகளையும் அந்த காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்துச்சுன்னா அதுவும் அகைன் பெரிய கிரைம் தானே. இப்போ மணி சொன்ன ஒரு வாதம் ஏற்புடைய வாதம். நீங்க அந்த புகார்தாரர்களையும் விசாரிக்கணும், இதுல புகார் கொடுத்தவங்களை. ஏன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதேனும் பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குதா அல்லது உயரதிகாரியுடைய அழுத்தம் இருக்குதா, இது எல்லாமே சேர்ந்து விசாரிக்கப்படும். நயினா நகேந்திரன் அறிக்கையின்படி தலைமைச் செயலகத்திலிருந்து யாரோ ஒரு உயர் அதிகாரி அந்த காவல்துறைக்கு, மாவட்ட காவல் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்து அது மாதிரி விசாரிக்க எல்லா விதமான சந்தேகங்களும் முழுவதுமாக விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு துளி கூட மாற்று கருத்து இல்லை. இதுல வந்து பாஜக சொல்லிச்சு அல்லது அதிமுக சொல்லிச்சுன்னு அதை வந்து புறந்தள்ளுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. முழுவதுமாக இவை அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு விழுக்காடு கூட எனக்கு மாற்று கருத்து இல்லை. சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வருகின்ற பொழுது மட்டும் எனக்கு அதில் ஒரு கருத்து இருக்குது. இப்போ நீங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு. ஆமா, அது கோர்ட்டுக்கு அப்புறம் கோர்ட் டைரக்ஷன்ல தான் போச்சு. பட் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்கல. அதுல இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் இப்போ வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது எங்க முன்னாடி அவ்வளவு தைரியமா வந்துட்டு போறாங்க. சிபிஐ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பொது பார்வையிலிருந்து சிபிஐனா அப்படிங்க அது ஒரு சகல விதமான அதிகாரங்களும் கொண்ட அமைப்பு, அது உடனடியாக அனைத்தையும் கண்டுபிடித்து தீர்வை தந்துவிடும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படின்னு. பொள்ளாச்சி பாலியல் வழக்க சிபிஐ தான் சிபிஐ தான் விசாரிச்சது. இந்த வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்கிறாங்க. நம்ம ரெண்டையும் பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக வழக்கத்தை பல்கலைக்கழக மானிய விவகாரத்தை மாநில காவல்துறை எவ்வளவு விரைவாக விசாரித்து தண்டனை பெற்றுக் கொடுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கஸ்டோடியல் டெத்து அப்படிங்கிறதுல 2 விதமா நான் திருப்பியும் சொல்றேன் கார்த்தி. ஒன்று, காவல்துறையினருக்கான சார் சொன்ன மாதிரி முறையான பயிற்சி, அவர்களுக்கான மன அழுத்தத்திற்கான தீர்வு, குறிப்பாக அந்த என்ன சொல்றது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் உள்ளிட்ட பணியாளர்கள், அவங்கள வந்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விசாரணையை வந்து எப்படி நடத்துவது என்பது போன்ற பயிற்சி, காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்னமும் பணியில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவது, இது ஒரு ரிஃபார்ம்ஸ் தனி. குற்றம் நடந்த பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதுல ஒண்ணுக்கு மட்டும் நீங்க விளக்கம் கொடுங்க, நான் திரு சுமந்துட்டு போறேன். இதுல இன்னொரு சந்தேகத்தையும் திரு நயினா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறாரு. திமுக கொடி கட்டின கார்ல வந்து இறந்து போன அஜித்குமார் குடும்பத்தார்கிட்ட ஏதோ ஒரு பேரம் பேசப்பட்டு இந்த விவகாரத்தை முடிச்சுக்கலாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக அரசியல் அப்படின்னு அவர் வந்து அதற்கான முயற்சியும் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த இடத்த தான் நான் வந்து அரசியலா பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்,
நீங்க போற போக்குல ஒண்ணு சொல்றது இருக்குல்ல, இப்ப நீங்க இதுவரைக்கும் நானும் சேர்ந்தே கண்டிக்கிறேன், இது எல்லோரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய செய்தி. ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு அரசியலை கொண்டு வருகின்ற பொழுது நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டவனால, அந்த கேள்வியை கேட்டவனால நான் சொல்றேன், இல்லைன்னா அந்த வாதத்தை கூட வச்சிருக்க மாட்டேன். இவர்களுக்கு ஒரு பார்வை எப்பவுமே இருக்குது, எல்லா விதமான குற்றங்களிலும் ஒரு அரசியல் பார்வை, அது ரொம்ப மலினமான பார்வையா நான் பார்க்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக அவ என்ன செய்யப்படுறாள், தொல்லைக்குட்படுத்தப்படுகிறாள், வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் என்று வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அதை கடுமையாக எதிர்த்து நேரடியாக முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்டார்கள். வெல் குட், வரவேற்கிறேன், பாராட்டுகள், அதை அப்படித்தான் செய்யணும். ஆனா இப்ப ஐஐடியில் அதே மாதிரி ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டாள். நயனாநயந்திரன் காணும், அண்ணாமலையை காணும், எடப்பாடி பழனிசாமியை காணும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு குற்றத்தை எப்படி அணுகுறீங்கிறது இருக்குல்ல, இது எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன். நீங்க ஒரு இது ஒரு குற்றம் நடக்கின்ற பொழுது இப்ப நீங்க பாருங்க, உடனே திமுக கொடி கட்டினாரு, உங்ககிட்ட என்ன தரவுகள் இருக்குது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலேயே நீங்க புதிய தலைமுறையில் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சீங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு நீள இதை கொடுத்தார், வீடியோ, 48 மணி நேரம் டைம் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்தார். இல்லைன்னா நான் ஆதாரத்தை வெளியிடுவேன் சொல்லி இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு? ஆதாரம் வந்துருச்சா? அப்ப போகிற போக்குல இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே போறாங்கல்ல. நான் திருப்பி சொல்றேன், குற்றம் குற்றம், அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும், உயர் அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறார்களா தண்டிக்கப்பட வேண்டும். நயனாநயந்திரன் சொன்ன மாதிரி தலைமைச் செயலகத்தில் யாரையும் தொடர்பில் இருக்கிறார்களா தண்டிங்கள். இது எல்லாமே ஏற்புடையது. நீங்க இது நான் அகைன் அந்த ஒப்பீட்டுக்கு ஏன் போறேன்னா, நயனாநயந்திரன் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன், இந்தியாவில் மிக அதிகமான கஸ்டோடியல் டெத் எங்க தெரியுமா? 4 ஆண்டுகள்ல மகாராஷ்டிரா, அதை விட அதிகம் குஜராத், 81 கஸ்டோடியல் டெத். இது நான் பார்லிமெண்ட்ல திருமாவளவன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் கொடுத்த பதில். என்சிஆர்பி ரிப்போர்ட் 2017, 18, 19 குஜராத்தில் 13, அடுத்த ஆண்டு 12, அதுக்கு அடுத்த ஆண்டு 2020, 21 17 கஸ்டோடியல் டெத். அப்புறம் 24, 2021, 22 24, 2022, 23 15, 81 கஸ்டோடியல் டெத் 4 ஆண்டுகள். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு குற்றத்தை கண்டிப்போம், சேர்ந்து கண்டிப்போம், அதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை தேடுவோம். இதுல முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்போம், ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்போம், அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், இதெல்லாம் வேறு. நீங்க வழக்கம் போல் செய்யக்கூடிய மலினமான அரசியலை எதிர்க்கட்சிகள் இது போன்ற விவகாரங்களில் செய்ய தொடங்கினீர்கள் என்றால் அது நீதி கிடைக்காது, மாறாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா தான் அது போகும்.